தமிழக அளவில் இலவச மின்சாரம் பெறும் இணைப்புகளில் மீட்டர் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட்டால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என்கின்றனர் விருதுநகர் விவசாயிகள். விருதுநகர் மாவட்டத்தில் 8 லட்சம் ஏக்கராக இருந்த விளைநிலத்தின் அளவு வறட்சியால் கடந்த 10 ஆண்டுகளில் 4 லட்சம் ஏக்கராக குறைந்துவிட்டது. அதிலும் இந்த ஆண்டு வெறும் 593 ஏக்கர் மட்டுமே சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் பாசனத்திற்காக பயன்படுத்தப்படும் 35,562 கிணறுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும்தான் இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் அது மட்டுமே சாகுபடிக்கான தங்களின் ஒரே நம்பிக்கை என்கிறார்கள் விவசாயிகள். இலவச மின்சாரத்தில் பகலில் தற்போது 3 மணி நேரம் தான் மின்சாரம் கொடுக்குறாங்க. இதனால் நெல், கரும்பு, பருத்தி, தென்னை போன்ற பயிர்களை காப்பாற்றாத சூழ்நிலை ஏற்படுகிறது. உற்பத்தியும் குறைகிறது. இலவச மின்சாரத்தை எடுத்துவிட்டு மின் மீட்டரை மாட்டி கட்டணத்தை வசூல் செய்ய நினைத்தால் விவசாயம் அழிந்து போகும். இது கண்டிக்கத்தக்கது. நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதால் 5 HP திறன் கொண்ட மின் மோட்டார்களுக்கு பதில் 7.5 HP 10 HP திறன் கொண்ட மின் மோட்டார்களை விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் உதய் மின் திட்டத்தின் கீழ் இலவச மின்சார திட்ட பயன்பாட்டினை கணக்கெடுக்கும் வகையில் மீட்டர்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. இதனால் எதிர்காலத்தில் இலவச மின் திட்டம் ரத்து செய்யப்படுமோ என்ற அச்சம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 12,000 to 15,000 பம்பு செட்டுகள் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இலவச மின்சாரத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 6,000 பேர் காத்திருக்கிறாங்க. 50,000 கட்டினவங்க இருக்காங்க, 25,000 கட்டினவங்க இருக்காங்க, 10,000 கட்டினவங்க இருக்காங்க. இலவசமாகவே வேணும்னு சொல்லி பதிஞ்சு வச்சாங்க. 2000 இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே இலவச மின்சார இணைப்பு என்பது தமிழக அரசாங்கம் வழங்கலை. விவசாயிகளிடமிருந்து வாங்கும் விளைபொருள்களுக்கு விலை நிர்ணயம் செய்த பிறகு இலவச மின் பயன்பாட்டை அளவீடு செய்ய மீட்டர்கள் பொருத்தும் பணியை அரசு தொடங்க வேண்டும் என்கிறார்கள் விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கணேஷ்குமார்.